ஏம்மா, எனக்கு ஒரு சந்தேகம் உன்கிட்ட கேட்கலாமா? என்னடி சந்தேகம்? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த ஃபபிதா அதான் உன் பையன் பொண்டாட்டி, அவள் மாசமா இருக்கான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இருக்க மாட்டாடி. நான் எதுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன்னு நினைக்க? அவ பருவேன் ஒல்லியா எலும்பு கூடு மாதிரி இருக்கா. அவளுக்கு ஏதாவது வியாதி இது இருக்கும்டி. அதனாலதான் பார்த்தேன். உங்க அண்ணனுக்கும் பொண்ணு நல்ல பொண்ணு ஏதாவது கிடைச்சிட்டானா, நம்மளை விட்டு கூட்டு போயிட்டானா நம்ம சொத்து போயிரும், அவன் சம்பாதிக்க சம்பாத்தியம் போயிரும், பத்தாவதுக்கு நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் நம்ம கைக்குள்ளேயே இருக்கணும். அதுதான் இந்த எலும்பு கூட பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்படியா? ஆமாம்மா, நீ சொன்னது உண்மையாக தான் இருக்கும். அவள் எப்படி இருக்கா பாரு, எலும்பு கூடு மாதிரி. கண்டிப்பாக அவளுக்கு ஏதாவது வியாதி இருக்கும். என்ன, எங்கேயாவது தள்ளி விடலான்னு பார்த்துருக்காங்க, நம்ம வந்து நமக்கு தள்ளி விட்டாங்க. ஆனால் என்ன இவட்ட ஒரு லாபம்னா நிறைய வரதட்சணை கொடுத்துட்டாங்க. அது ஒன்று தான் லாபம். அம்மா 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 அம்மா, தங்கச்சி வந்துட்டா, இரு என்னன்னு கேட்போம். ஏண்டி கத்திட்டு வர? அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க, இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும், அதான் அவள் கத்திக்கிட்டு வர்றா. அம்மா, இவன் மாசமா இருக்காம்மா. என்னடி சொல்கிற? என்னது, என்ன கேட்டீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, என்ன சொல்கிறேன்னு கேட்டேன். உண்மைதானா? நல்லதா போச்சு. நீ மாசமா இருக்கியா? அப்பாடா, என் தம்பிக்கும் ஒரு பிள்ளை பிறக்க போகுது. ஆமா ஆமா, சரிம்மா சரிம்மா. சரி, நீ உள்ள போமா. சரி அத்தை. அம்மா, என்னம்மா அது, நோய் இருக்கும் அது இருக்கும், குழந்தைய பார்க்க மாட்டா, இவளும் பார்க்க எலும்பு குடுமா இருக்கா, செத்துருவா, அது இதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ண. அப்ப என் பிள்ளைக்கு சொத்து கிடையாதா? உனக்கு மட்டும் கிடையாது, என் பிள்ளைக்கு சொத்து கிடையாதுடி. இந்த சொத்து உன் பிள்ளைக்கு என் பிள்ளைக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். நம்ம அண்ணன் பிள்ளைக்கு சொந்தமாக கூடாது. கவலைப்படாதீங்கடி, குழந்தை பிறந்தா தானே இவங்களுக்கு சொந்தமாகும். குழந்தை பிறக்காது. அது எப்படிம்மா? இதோ மாசமாவும் இருக்கா, அவன் பாசமாயிட்டான் பொண்டாட்டி மேல. பொண்டாட்டி கூட சேர்ந்து முக்காவாசி சொத்துமா அவனோடது. முக்காவாசி சொத்து எப்படிம்மா அவனுக்கு கொடுக்க முடியும்? அம்மா, அண்ணனை வச்சு நிறைய லாபம் கிடைச்சிச்சு, இல்லைன்னு சொல்லலை. மொதல் கல்யாணம் முடிச்சுட்டு அவன் ஓடி போயிட்டா, ரெண்டாவது கல்யாணம் முடிச்சிட்டேன், 2 பிரசவம் பார்த்துக்கிட்டேன் அவன்கிட்டயே. என் புருஷனையும் வேணான்னு அனுப்பிவிட்டேன். இன்னும் என்னென்னமோ நம்ம நிலத்தை சொந்தமாக்கிக்கிட்டேன், வீட்டை சொந்தமாக்கிட்டேன். அவன் மாதம் மாதம் சம்பாதிக்கிறான், அந்த 50,000 ரூபாய் நம்ம தான் வாங்கிட்டு இருந்தான். அவன் என் பிள்ளைக்கு மட்டும்தான் கொடுத்தான். ஏம்மா, இப்போ இவ எல்லாத்துலேயும் பங்கு கேட்பாளா பிள்ளை பிறந்தா? நீ கவலைப்படாத. உன் அண்ணனோட முக்கால்வாசி சொத்தையும் உங்க 2 பேர் பேர்ல எழுதி கொடுத்துட்டு அவன் வீட்டை விட்டே வெளியில போற மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேன். அதுக்கு இவளும் இவ பிள்ளையும் தடையா இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைய நான் பாத்துக்கிறேன். அது கண்டிப்பா பிறக்காது, நீ கவலைப்படாத. என்னம்மா செய்வ? அதாண்டி, நம்ம வாங்கிட்டு வந்து வச்சிருக்கோம்ல அந்த மருந்து, அந்த மருந்தை கொண்டுட்டு வந்து அவ சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டேன்னா இல்லாம போயிடும். அவளுக்கு வாங்கினதா அம்மா? ஆமா, உனக்கு வாங்கினேன். உனக்கு பயன் இல்லாட்டி என்ன, இப்ப நல்ல வேலை வாங்கினது. இப்போ உனக்கு பயன் இல்லாட்டி இருந்தா அவளுக்கு பாத்துக்கலாம். போய் சாப்பாடாக்கு. முத மாசமா இருக்கேன், அம்மா கிட்ட சொல்லலாம்னா இவங்க ஒரு ஃபோன் கூட தர மாட்டேங்காங்க. சரி, அவர் ஃபோனாவது கொடுக்கலாம்ல என் கையில, நான் என் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன்ல. என்னம்மா பண்ற? அது ஒன்றும் இல்லை அத்தை, மாசமா இருக்கேன்ல, அதான் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு பார்த்தேன். சரி, அவருக்கு ஃபோன் கொடுங்களேன், நான் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஐயோ, முத மாசமா இருக்க, எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பியா? எல்லாருக்கிட்டையும் கிடையாது, என் அம்மா அப்பாவுக்கு மட்டும். வேணாம்மா, இந்த குழந்தை முழுசா தங்கட்டும், ஒரு 3 மாசம் கழிச்சு சொல்லிக்கலாம், கவலைப்படாது. அதை நானே சொல்றேன். சரி அத்தை. இந்த உன் நாத்தனா உனக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கா, அதை குடி. அவ கையில குடிடி. அங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. சரிம்மா, அதை குடி, நான் கிளம்புறேன். மடக் 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 மடக். நல்லாவே இல்லை, இது கசாயம் மாதிரி இருக்கு. 2 மணி நேரத்துக்கு பின்பு. வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது, அம்மா வயிறு வலிக்குது, அம்மா வயிறு வலிக்குது. அம்மாவை கத்த ஆரம்பிச்சிட்டாமா. அமைதியா இரு. அம்மா வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது, அம்மா வயிறு வலிக்குது. என்னமாச்சு, ஏன் அழுகுற? ஐயா அத்தை, வயிறு வலிக்குது.
அத்தை, என்னால முடியல. முடியலையா? ஐயோ, என்ன பண்ணன்னு தெரியலையே. அத்தை இதை ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அத்தை, என்னால சுத்தமா தாங்க முடியல அத்தை. ஐயோ, எனக்கு ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னே தெரியாதுமா. அத்தை வயிறு வலி தாங்க முடியல அத்தை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க அத்தை. ஐயோ, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தெரியாதேம்மா. நான் வேணா வெளியில போய் கேட்டு வர்றேன். இவளை யாரு ஹாஸ்பிட்டல் கூட்டு போவா? வீட்லயே ஏதாவது சாவட்டும். இவ இல்லாம போனாதான் அவன் எப்பயும் என் கட்டுப்பாட்டுல இருப்பான். அவனுக்கு பிள்ளைன்னு ஒண்ணு பிறந்துருச்சுன்னா அவன் இவ கூட போயிடுவான். இல்ல அந்த பிள்ளைய மட்டும்தான் பெருசா நினைப்பான். அப்ப நான் என்ன தெருவில் போகவா? இல்லை என் மகளுக்கு பெற்றதுக்கு என்ன தெருவில் போகுமா? அவனுக்கு சாகிற வரையும் பிள்ளைன்னு ஒன்று கிடையாது. அவனுக்கு பிள்ளைன்னா அவன் அக்கா தங்கச்சி பெக்கிற பிள்ளைங்க தான் அவனோட பிள்ளைங்க. அவனுக்கு தனியா பிள்ளையே இருக்கக்கூடாது. ஈஸியா விட்டுருவேன் முக்கால்வாசி சொத்தை. ஆஹா, நான் விட மாட்டேன்.